வல்லமை நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் இங்கே கூடி வந்திருப்பது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்து தியானிக்கும்படியாக தான். சிலுவை என்றாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிந்தின ரத்தமும் அவர் நமக்கு என்று கொடுத்ததான அவருடைய ஜீவனம் தான். ஆமென். சிலுவை இல்லாமல் நமக்கு மீட்பு கிடையவே கிடையாது. சிலுவை இல்லாமல் நமக்கு என்ன கிடையாது? சிலுவை இல்லாமல் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கவே முடியாது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சிலுவை ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ரத்தத்தினால மீட்கப்பட்டு அதன் மூலமாக ரட்சிப்பின் பாதையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் ரட்சிப்பிற்கான விதம் வெவ்வேறாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையின் மூலமாக, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று சிந்தினதான புதிய உடன்படிக்கையாகிய தூய திரு ரத்தத்தை கொண்டு நம்ம எல்லாரோடும் கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. இதிலிருந்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. கிறிஸ்துவானவர் வரப்போகிற அன்னைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு வழியினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிற்பி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடா இவர்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்த முடியுமேனால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை இரத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. நாம் வாசித்ததான இந்த வசனங்களிலே ஒரு நிச்சயமான ஒரு வழியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன வழியை பற்றி பார்க்கிறோம்? ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தை பற்றி பார்க்கிறோம். அது என்ன நிச்சயம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்ப்பீங்க, ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தான் பாவம் செய்தவுடனே அவன் தேவாலயத்திற்கு, அதாவது ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரும் பொழுது ஒரு வெள்ளாட்டு கடாவை கொண்டு வருவான், அல்லது ஒரு காளையை அவன் கொண்டு வருவான். கொண்டு வந்து அதன் மேலே கையை வைக்கவும் ஆசாரியன் அதை பலி செலுத்தி தேவனை வழிபடுத்தின் மேலே அதை கர்த்தருக்கென்று பலியிடவும் அது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது அவருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்வதாக மோசேயின் இடத்திலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆம் தேவச்சனமே, நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறதான இந்த சிலுவை பாடுகளின் சூழ்நிலையிலே நிறைய பேர் சொல்லுகிறாங்க, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உணராத ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பற்றி மிகவும் ஏளனமாக பேசுவதை நான் கேள்விப்பட்டேன். தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத இயேசுவை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று சொன்னான். அவன் சொல்லுகிறான், அவரையே கொன்னுட்டாங்க, நீங்க கொல்லப்பட்டவரை நீங்க ஆராதிக்கிறீங்கன்னு சொன்னான். உயிர் தேடவே இல்லை என்று சொன்னான். இவைகளை எல்லாவற்றையும் நான் கேட்டு பொழுது எனக்கு சப்போர்ட்டா 2 விசுவாச சகோதரர்கள் வந்தார்கள். அந்த 2 விசுவாச சகோதரர்களும் சேர்ந்து நாங்கள் மூவருமாக சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருந்தோம். இயேசுவை அறியாத மக்கள் எல்லாரும் முரண்பாடான காரியங்களை அவர்கள் பேசினார்கள். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வை நான் கண்டுபிடித்தேன், அவர்கள் இன்னும் இயேசுவை ருசி பார்க்கவில்லை. ஆகையால் இயேசுவை அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை, இயேசுவை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவ்வாறு பேசுகிறார்கள். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சிகள். ஹல்லேலூயா. இயேசு மரித்து அவருடைய சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பதற்கும் நாம் சாட்சிகள். காரணம், நம்முடைய பழைய வாழ்க்கை பாவத்தில் இருந்த வாழ்க்கையாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் வரும் பொழுது நாம் புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய சிலுவையில் இருந்ததான
வல்லமைதான். அவர் சிந்தினதான இரத்தத்தின் வல்லமைதான் தேவச்சனமே. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படி ஒரு வெள்ளாட்டு கிடாவினுடைய இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை சுத்திகரித்தது என்று தேவனால் உரைக்கப்பட்டிருந்ததோ, ஒரு ஆட்டு இரத்தத்தை கொண்டே அவ்வாறு சுத்திகரிக்கப்படுமேயானால் பழுதற்ற மாசற்ற பலி வேதத்திலே பார்க்கிறோம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு ஒரு நிச்சயமான ஒரு செய்தி பார்த்தீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய என்ன கிரியைகளை அகற்றி போடுகிறதா? நல்லா சொல்லுங்க, எல்லாரும் படிச்சுப்பாங்க. அந்த 14வது வசனத்துல நம்முடைய மனசாட்சியை என்ன கிரியைகளார? செத்த கிரியைகள். செத்த கிரியை என்றால் என்னங்க? நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர், சரியா? நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர், ரொம்பவும் பிரியும், ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்பவும் நேசிக்கிற ஒருத்தர் மரிச்சு போறாங்க. மரிச்சு போனதுக்கு அப்புறமா அவங்கள இறந்த உடனே, இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு வார்த்தை கேட்பாங்க. எல்லாரும் என்ன கேட்பாங்க? எப்போ எடுக்கிறாங்க? என்ன கேட்பாங்க? எவ்வளவு நேரம் வச்சிருப்பாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. எப்போ எடுக்கிறாங்க? ஏன் சொல்லுங்க? செத்து போயாச்சு, இதுக்கு மேல அது என்ன பண்ண முடியாது, வச்சுட்டு இருக்க முடியாது. ஏனென்றால் அது செத்து போயிடுச்சு. நம்முடைய மனதிலே கூட நிறைய செத்த கிரியைகள் இருந்தது. செத்து போன கிரியைகள் என்ற இங்கே வேதம் எதை ஒப்பிடுகிறது என்றால், பொய், திருட்டு, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, அப்புறமா வேசித்தனம், விபச்சாரம், குடி, அல்லது ஒரு எவ்விதமான ஒரு பாவ பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பாவ பழக்க வழக்கங்களை எல்லாம் செத்த கிரியைகள் என்று வேதம் நமக்கு அழகப்பட்டு காண்பிக்கிறது. அவ்வாறு செத்த கிரியைகள் எல்லாம் நமக்குள்ளே இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது என்ன இருக்கும்? என்ன ஆகும்? நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விடும். டெட் பாடியை ஒரு 24 மணி நேரம் வச்சிருந்தா என்ன ஆகும்? பேட் ஸ்மெல் ஸ்டார்ட் ஆகும். இப்பதான் லேட்டஸ்டா என்ன ஆயிடுச்சு, ஃப்ரீசர் வந்துருச்சு. ஃப்ரீசர்லேயே வச்சிருந்தா கூட என்ன பண்றாங்க? இன்னைக்கு செத்துட்டாங்க, 10 மணிக்கு காலையில் இறந்தாங்க, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு எடுத்துறாங்க, இல்லைன்னா மறுநாள் காலையில் அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கு எடுத்துறாங்க. அதுக்கு தாண்டக்கூடாதுன்னு. ஏனென்றால் நேரம் தாண்ட கடக்க அதனுடைய தன்மை மாறி நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். இவ்வளவுதான் சென்ட் அடிச்சாலும் அந்த செத்த கிரியைகளுடைய செத்து போன ஒன்றினுடைய பேட் ஸ்மெல் பயங்கர பவர்ஃபுல்லா பரவிவிடும். மனிதர்களாகி நமக்குள்ளேயும் அநேக செத்த கிரியைகள் இருந்தது. அந்த செத்த கிரியைகளை நாம் எப்படி அகற்ற முடியும்? செத்த கிரியைகளில் இருந்து நாம் மனம் திரும்புவதற்கு நமக்கு ஒரு நல்வழி கிடைத்தால், காண்பித்தால், காட்டப்பட்டால் மாத்திரமே நம்மால் மனம் திரும்ப முடியும். அந்த வழியை காட்ட வந்தவர் தான் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்து. அந்த வழியை நமக்கு காட்டுவதற்கு அவர் தெரிந்து கொண்டதான ஒரு அருமையான சின்னம் தான் அந்த சிலுவை சின்னம். அந்த சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே அவர் நமக்காக தொங்கி அவர் ரத்தம் சிந்தினார். அந்த நேரத்திலே நம்முடைய செத்த கிரியைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி போட்டார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஜேக்கப்புடைய ரத்தம் பாவத்தை நீக்குமா? நீக்காது. ஏங்க நானும் கிறிஸ்டியன் தாங்க, என் ரத்தம் சுத்திக்க உங்களால சுத்திகரிக்க முடியுமா? முடியாதுங்க. காரணம் என்ன? நானும் உங்களுக்கு ஒரு மனுஷன். நம்ம எல்லாருக்காகவும் ஒரே ஒரு பலியாய் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மனம் திரும்புவதற்கு என்ற ஒரே கிருபாதார வழியாக நம்முடைய அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் ஒரே முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து நமக்காக ஒரு நல்ல வழியை திறந்து கொடுத்து போனார் என்பதை வச்சுக்கோமே. அந்த வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம், இந்த சிலுவை தியான ஜபத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நம்முடைய செத்த கிரியைகளார நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை என்ன செய்கிறது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு சரியா கேட்கல. இல்ல, இந்த வசனத்துல இருந்து வண்ணமா சொல்லுங்க.
நம்முடைய செத்த கிரியைகளாக நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய செத்த கிரியைகள் அகன்று போக நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அருமையான தெய்வ சனமே, எவ்வளவு நாட்கள் தான் இன்னும் நாம் செத்த கிரியைகளோடு கூட இருப்பது? நம்முடைய வாழ்க்கையை பிறகு நாட்டம் எடுத்துவிடும். நம்முடைய வாழ்க்கை பிறகு அநியாயமாக துர்நாற்றம் வீச ஆரம்பித்துவிடும். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய நாள், இன்றைக்கு நான் திருந்த வேண்டிய ஒரு நாள். தேவச்சோனே, நான் திருந்தி அப்படி என்ன செய்ய போகிறேன், நான் திருந்தி என்ன செய்ய போகிறேன் என்று குறுக்கு கேள்வி கேட்காதீங்க. நீங்க திருந்த வேண்டிய அவசியத்திற்காகத்தான் இன்றைக்கு இந்த வசனத்தை கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் சரி, நானும் சரி, நாம் திருந்த வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? திருந்த வேண்டும். திருப்பி போயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆண்டு விட்டு திரும்பி ஓடி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறார். யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? அப்ப நமக்கு என்ன இருதயம் வேண்டும்? அப்ப இல்ல, அது இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் இருக்க மாட்டார். நம்முடைய இருதய நாம் சுத்த இருதயம் இல்லைன்னா நம்மகிட்ட இருக்க மாட்டார். அவர் நமக்கு நல்லவராகவும் இருக்க மாட்டார். அப்ப அவர் பொல்லாதவர் என்று நாம் சொல்ல முடியாது. அவர் அவருடைய தன்மைகளிலே அவர் உத்தமருக்கு உத்தமராய், புனிதருக்கு புனிதராய், மாறுபட்டவருக்கு மாறுபடுகிறவராய் தோன்றுகிற தெய்வம் என்பதை நாம் வேத்திலிருந்து பார்க்கிறோம். தெய்வ சொன்னே, நாம் ஒவ்வொருவரும் சுத்த இருதயத்தோடு கூட செத்த கிரியைகள் அகன்று போய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, செத்த ஈ தைலக்காரனுடைய தைல கூப்பியில் இருக்கிற எல்லா தைலத்தையும் என்ன செய்யணுமா? நாரி போக போடணுமா? ஒரு டீ டம்ளர்ல ஒரு ஈ செத்து போச்சுன்னா குடிப்பீங்களா? டீயை குடிக்க மாட்டீங்க. அதை எறும்பு விழுந்துச்சுன்னா கூட குடிச்சிருவோம், எடுத்து போட்டு குடிச்சிருவோம். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, செத்த எறும்போட குடிச்சா கண்ணு தெரியும்னு ஒரு டூப்பான ஒரு டயலாக் ஒன்றுறாங்க. அது டூப் தான். ஏன்னா எடுத்து போட்ட சுகர் எல்லாம் அது வேஸ்ட் ஆயிருமே, அந்த மறைக்கிறதுக்காக சொல்லுறதுன்னா ஒரு பொய் வார்த்தை. ஆனா ஈ விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எடுத்து போட்டுருவோம். இதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான சென்ட் இருக்கிறதான ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு செத்து போன ஈயை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு நல்ல நறுமணமா இருக்கிறதான வாசனை அனைத்தும் நாரி கெட்டு போய்விடுமா வேதம் சொல்லுகிறது. அதே போல நம்முடைய இருதயம் ஒருவேளை வாசனை நிறைந்ததான தைல குப்பியை போல இருக்கலாம். அதற்குள்ளே எப்பொழுது செத்த கிரியைகளை போல செத்த ஈ வருகிறதோ அப்பொழுதே நம்முடைய இந்த தைல குப்பி அத்தனையும் நம்முடைய மனம், இருதயத்தில் இருக்கிற நல்ல குணாதிசயங்கள், நற்பெயர் எடுத்ததான எல்லா காரியமும் அந்த ஒரே ஒரு செத்த ஈனால நாரி கெட்டு போய்விடும். தேவச்சனமே, ஆகவே அந்த செத்த ஈயை நாம் எப்படி எடுக்கிறது? செத்த ஈயை நாம் எப்படி எடுக்கிறது? தொடர்ந்து வச்சு எடுக்க முடியுமா? குச்சி வச்சு எடுக்க முடியுமா? கம்பி வச்சு எடுக்க முடியுமா? ஊசி வச்சு எடுக்க முடியுமா? எதை வச்சு எடுக்க முடியாது. என் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளிலே அவர் பட்டதான ஒவ்வொரு காயங்களின் மூலமாகவும் அவர் சிந்திய ரத்தத்தின் மூலமாகவும் தான் அந்த செத்த கிரிகள் நம்ம விட்டு அகன்று போகும், செத்தையை நம்ம விட்டு அகன்று போகும். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை நறுமணம் வீசி தொடங்கிவிடும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? நறுமணம் வீசி. ஆமென். வேதத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்று ஒரு பெரிய வழியை திறந்து கொடுத்தார். அது எப்படி திறந்து கொடுத்தார் என்றால், வழி இதிலே நடவுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவர் கடைசியாக இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் மரணத்திற்கு முன்பதாக, அதாவது சிலுவை பாடலுக்கு முன்பதாக அந்த எருசலேமிலே அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட ஜனங்களோடு கூட நடந்துவிட்டு அவர் கடைசியாக அவர் கடந்து சென்றதான பாதை இந்த கொல்கொதா மலைக்கு அவர் போய் கொண்டிருக்கும் போது கால்கள் எல்லாம் அவருக்கு மிகவும் பலவீனம் அடைந்து முட்கள் காலில் கொத்துச்சு. அவர் தண்ணீர் குடிக்கலாம் நினைச்ச தண்ணீர் குடிக்கவும் ஆள் இல்லை. கசப்பான காடியை கொடுத்தார்களாம். சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அவருக்கு எண்ணத்தை கொடுத்தார்கள், கசப்பான காடியை கொடுத்தார்கள். இதெல்லாம் இயேசுக்கு அன்றைக்கு அவர்கள் கொடுத்தார்கள் என்று நினைக்காதீர்கள். நாம் நம்முடைய செத்த கிரிகள் மூலமாக இயேசுக்கு கசப்பான காடியை கொடுத்தோம், சாட்டை அடிகளை கொடுத்தோம், ஆணி காயங்களை கொடுத்தோம், முள் முடியை கொடுத்தோம், ஈட்டி காயத்தை கொடுத்தோம். இவ்வளவு நாம் இயேசுக்கு கிறிஸ்துவுக்கு செய்ததான ஒரு வார்த்தை சொல்றேன், நாம் இயேசுக்கு செய்த துரோகம். நாம் இயேசுவை சிலுவையில் அறைந்தோம்.
பேதுரு அவ்வாறு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அநியாயக்கார கையில ஒப்பு கொடுத்து இந்த இயேசுவை நீங்க கொலை செய்தீங்க சொல்றாங்க. அக்கிரமக்காரர்களுடைய கைகளினாலே சிலுவையில ஆணி அடித்து என்ன பண்ணீங்க? கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அங்கே கூடியிருந்தவர் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது நம்முடைய கிரியைகள். நம்முடைய கிரியைகளினாலே நாம் இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் கொலை செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். தேவ சனமே, நம்முடைய செத்த கிரியைகள் எப்பொழுது நம்மை விட்டு அகன்று போவது? நம்முடைய செத்த கிரியைகள் என்றைக்கு நம்மை விட்டு அகன்று போகிறதோ அன்றைக்கே நாம் முழுமையாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்துவிட்டோம் என்ற அர்த்தம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, யாருக்குள் யாருக்கு என்ன உண்டாயிருக்கிறது? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால், அதாவது பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மீட்பு, பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் எந்த கோயில் குளத்திற்கும் நீங்க ஏறி செல்ல வேண்டாம். நீங்க காசிக்கு போனாதான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்றோ, அல்லது கங்கை யமுனையிலே போய் நீங்கள் குளியல பறித்து போட்டாதான் உங்களுடைய பாவம் கழுவப்படும் என்றோ எங்கேயுமே கிடையாது. அப்போ மனிதர்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போகிறார்களே, அவர்கள் எல்லாம் அறியாமையில் செய்கிறார்கள். நாம் இறைவனை தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இறைவன் நம்மை தேடி வந்தார். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம். எப்படி சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம்? மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம். இப்பொழுதோ நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுதோ நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர், கண்காணி கிடைத்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிற கண்காணி, அதாவது சூப்பர்வைசர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனை போல காணாமல் போன ஆட்டை தேடின நல்ல மேய்ப்பனை போல நம்மை தேடி வந்தார். இன்றைக்கு செத்த கிரியைகள் அகன்று போக வேண்டும் என்றால் புண்ணியஸ்தலங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இறைவனை தேடி 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 அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா பாவம் மன்னிக்கவே படாது. தண்ணீரில் மூழ்கி எழுந்தால், புனித நீராடினால் எவ்வாறு உங்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்றுவிடும்? உள்ளம் மாறாமல் எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும்? எவ்வளவு பேசுறது புரிகிறதா? நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, வசனத்தை படித்துக் கொண்டே இருந்தாலும் நம்முடைய உள்ளம் மாறவில்லை என்றால் நாம் பரிசுத்தமாக முடியாது. அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, செத்த கிரியைகள் அதை நம்ம என்ன பண்ணினார்? சுத்திகரித்தார். நம்முடைய ஆண்டவர் சிலுவையின் மூலமாக செய்ததான ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை பரிசுத்தவான்களை போல நடிக்க வைக்கிறது கிடையாது, உங்களை பரிசுத்தவான்களாக நடக்க வைப்பதை அவருடைய விருப்பம். அவன் நடக்கலாமா? நடிக்கலாமா? நடக்கலாம். அவன் செத்த கிரியைகள் வேணுமா? வேண்டாமா?
செத்த ஈயை தூக்கி போடலாமா, வச்சுக்கலாமா? தூக்கி போட வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். செத்த கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தமும் அவர் பட்ட பாடுகளையும் நாம் அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது. அருமையான தேவ ஜனமே, நாம் அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது, நாம் அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு உன்னை குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், தேவனுடைய தயவு சிலுவை அன்பின் மூலமாக, தேவ தயவு நம்மை எதற்கு ஏவுகிறது? நிறைய காணிக்கை கொடுக்க ஏவுகிறதா? அல்லது சபைக்கு வந்து அட்டனன்ஸ் மட்டும் போட்டிட்டு போவதற்காக ஏவுகிறதா? இல்ல மேலும் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு ஏவுகிறதா? தேவ தயவு எதற்கு ஏவுகிறது தெரியுமா? தேவ தயவு நாம் குணப்படும்படி நம்மை ஏவுகிறது. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக இன்றைக்கு உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறது. அசட்டை என்றால் என்ன? ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சுடாங்க. ஆனா அந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை, இந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை. அந்த பாஸ்டர் பாரு என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் செய்யலான்னு சொல்றாரு. அவர் தான் நல்ல பாஸ்டர். இவர் என்ன எதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பண்ண, அப்படி பண்ண. இவருக்கு என்ன எப்ப பார்த்தாலும் திட்டுறதுதான் வேலை, இப்படி சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் அவ்வாறு பேசும்பொழுது தேவ தயவை நாம் என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம். என்ன பண்ணுகிறோமா? நாம் அசட்டை பண்ணலாமா? இல்லைன்னா அதாவது இது என்ன வார்த்தை சொல்றது, கொஞ்சம் கூட சட்டப்படவே மாட்டேன்றீங்க, அதாவது எடுத்துக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி அலட்சியம். அதாவது நம்ம அலட்சியம் பண்ணலாமா, ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாமா? அலட்சியம் பண்ணக்கூடாது. பிரதர் சொன்னது மாதிரி நாம் தேவனுடைய தயவு, ஈவு, இரக்கத்தை நிறைய பேர் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். அவ்வாறு செய்யக்கூடாது. தேவ சொல்றாங்க, அவர் மன்னிக்கிறவர் தான், அவர் அன்புள்ளவர் தான். அதுக்கிட்டு அவருடைய ஈவு, இரக்கம், தயவு அங்க ஒரு லிஸ்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க? அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு தண்டனையை அதிகம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நாம் தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணும் பொழுது ஏன் இந்த வேதனை நமக்கு? ஏன் இந்த சூழ்நிலை நமக்கு? இன்றைக்கு நாம் மனம் திரும்பி விடலாம். இன்றைக்கு நாம் மனம் திரும்புவதற்கு ஒரு நல்ல நேரம். இன்றைக்கு நம்முடைய செத்த கிரியைகள் அகன்று போக வேண்டிய ஒரு நேரம். சிலுவை பாடுகளிலே இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? நிறைய சகோதரிமார்கள் அங்கே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கி சுமந்து கொண்டு போகும் பொழுது அவரை பார்த்து, ஐயோ எங்களுக்காக போதும் பண்ணின எங்கள் போதகரே, ஐயோ உமக்கு ஏன் இந்த வேதனை, ஐயோ உமக்கு ஏன் இப்படி நடந்தது, ஆண்டவரே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அநேக ஸ்திரீகள் அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா மாரே, நீங்க எனக்காக அழாதீங்க. என்ன சொன்னா? நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நிறைய இடங்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போனார் என்பதை நினைவு கூர்ந்து இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை நாம் நினைவு கூர்ந்தால் நமக்கு கண்ணீர் வரும். கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி சிலுவை காட்சிகள் நினைத்தால் நமக்கு என்ன ஆகும்? நிச்சயம் கண் கலங்கும். ஆனா இங்கே இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார் என்றால்,
நீங்கள் வெறுமனே ஐயோ இயேசுவே நீ செத்துட்டீரே ஆளாம நீ போய் உனக்காகவும் பிள்ளைங்களுக்காக அழுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன கொடுக்கிறார், என்ன விஷயத்தை இயேசு கிறிஸ்து அங்கே முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால், அவர் தேவ திட்டத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரிக்கிறார். அந்த பாவம் எல்லாம் நாம் தான் இயேசு மேல சுமத்தினோம். நீங்க எல்லாத்தையும் ஏனால சுமத்திட்டு நீங்க எனக்காக அழாதீங்க, நீங்க போய் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுகின்றார். ஏன் உங்களுக்காக சொல்லிட்ட பரவாயில்ல, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு நிறைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை வசனத்துல வளர்க்கறது கிடையாது, நல்வழியே நடத்துறது கிடையாது. அவன் சொல்லிட்டு விடுதுங்க, பரவாயில்ல என்ன பண்றது, என் பையன் கெட்ட வார்த்தை பேசுறான், சரி பரவாயில்ல சின்ன வயசு தானே, 5 வயசு தானே, அதுக்கப்புறமா அவன் திருந்திக்கலாம், சின்ன வயசுங்க தெரியாம பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. 5 வயசு தானே, அவங்க மனசுல அவங்க குழந்தை 20 வயசு ஆனாலும் குழந்தையா தான் இருக்குமே. ஓகே, ஆனா அந்த பிள்ளை ஒரு நிமிஷமும் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆள் மட்டும் வளரல, அறிவு மட்டும் வளரல, அவன் கெட்ட குணாதிசயத்திலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆகவே தாய்மாரை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக அழுமா, உன் பிள்ளைகளுக்காக அழுமா என்று சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் நம்முடைய குடும்பங்களை சீர்திருத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த சின்ன 2 வாக்கியங்களை சொல்லி, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஒரு பிரசங்கத்தையே செய்து முடிச்சு போயிட்டாரு. இந்த 2 வார்த்தையை எடுத்து மணிக்கணக்காக நம்மளால பேச முடியும். ஏன் தெரியுமா? அவ்வளவு காரியங்களுக்குள் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன சொன்னார்? எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே, அவருடைய சிலுவை பாடுகளிலே முக்கிய பங்கு வகித்ததே நாம் தான். நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய செத்த கிரிகளை எல்லாவற்றையும் அகற்றி போட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனார். நமக்குள்ளே செத்த கிரிகளை வைத்துக் கொண்டு உமக்கு இப்படி பாடுகளா ஆண்டவரே, அவரை பார்த்தீங்க அழாதீங்க, ஐயோ என் பாடுகள், என்னுடைய பாவங்கள் உங்க சிலுவையில் அறைந்தது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற செத்த கிரிகள், என் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு செத்த தான் உங்களை சிலுவையில் அறைஞ்சிச்சு, உங்க ரத்தத்தை கொண்டு என்னை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். நம்மை விட்டு அந்த செத்த கிரிகள் அகன்று போய்விடும். ஹல்லேலூயா. நம்மை விட்டு என்ன ஆகும்? செத்த கிரிகள் அகன்று போய்விடும், அகன்று போய்விடும். என்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்கே கூடி வந்திருக்கிற அனைத்து ஜனங்களும் உங்களுக்கு நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறது தெரியுமா? முதலாவது ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெறக்கூடியதான ஒரு சூழ்நிலையில நாம் இங்கே முழங்கால் படியிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் ஒருவேளை உடைய காரியம், உங்களுடைய ஆவிக்குரிய விஷயங்களுடைய வசனத்தை அலட்சியம் பண்ணியிருந்தேன், உங்களுடைய தயவு, நீடிய பொறுமை, இரக்கம், கிருபைகள் இவைகளை நான் அலட்சியம் பண்ணியிருப்பேன்னு சொன்னா, அசட்டை பண்ணியிருப்பேன்னு சொன்னா, தயவாய் என்னை மன்னியும். என்னிடத்துல செத்த கிரியைகள் இருக்குமையானால் இந்த சிலுவை பாடுகளை நான் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்க சிலுவை அன்பை கொண்டு என் செத்த கிரியைகளை அகற்றி போடும் என்று கேளுங்கள். அன்பு தெய்வ சொன்னேன், இன்றைக்கு இயேசுவை நேசிக்கிறார், இயேசுவை நேசிக்கிறார் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். இயேசுவை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். அதனாலே நான் இங்கே கொண்டு வந்து நம்மை சுத்திகரிக்க அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? கல்வாரியே நன்மையே கண்டோ விளைந்தோடி வந்தே, கல்வாரியே அன்பையே கண்ட விளைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே இருதயத்தை கேட்கலாமா? கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. தகப்பனே,
தகப்பனை நாங்கள் நன்றியோடு கூட துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பாடி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்ததான நாங்கள் ரட்சிப்பிற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எதற்கும் பாத்திரவான்கள் அல்ல. உங்களுடைய இரக்கம் தயவு எங்களை மூடிக்கொண்டதற்காய் எங்களை நிரப்பினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களிடத்தில் செத்த கிரியைகள் காணப்படுமையானால், ஓ ஆண்டவரே, எங்களுக்கு அந்த செத்த இருக்குமையானால் எங்களை விட்டு அவைகளை அகற்றி போட முடியாது சமூகத்தில் வேண்டுகிறோம் ராஜா. நீர் பட்ட பாடுகள், நீர் பட்டதான காயங்கள், நீர் எங்களுக்காய் சிந்தின ரத்தம், எங்களுக்காய் நீர் நீர்த்த உம்முடைய ஜீவன், இவைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனை அதிகமான தியாகம் நீர் எங்களுக்கு என்று செய்திருக்கிறீர் அப்பா. இந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க இப்பொழுது எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையாய் எங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக, எங்களை பரிசுத்தமாக்குவீராக. நாங்கள் வெறுமனே வாயின் வார்த்தைகளாலே உம்மிடத்தில் நெருங்கி சேருகிறவர்களாய் இராமல், நாங்கள் எங்களுடைய இதயத்தை உம்மிடத்தில் சமர்ப்பணம் செய்து உம்மிடத்தில் முழு மனதோடு கூட உண்மையான அர்ப்பணிப்போடு கூட மனம் திரும்பி வர எங்களுக்கு இந்த மாலை வேளையிலே உணவை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் பரிசுத்தம் அடைந்து தேவ ராஜ்யத்திற்கு நேராக வழி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும், எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் சமூகத்தில் வேண்டுகிறேன் ராஜா. ஆண்டவரே, 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 ஐயா, உங்களுடைய சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பண்ணின புதிய உடன்படிக்கையினாலே எங்களுடைய பாவங்களால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையையும் நாங்கள் ஒருவருக்கே இருக்கிறோம். கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நிறைவான வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை பெரிது நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.